பூமியை விட்டு கொடுத்தது திமுக. நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவித்தீங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. உண்மைதானே? இன்னைக்கு மீட்டெடுக்கிறாங்க. கொடுத்ததே விய, கொடுக்கிறதே விய. அதுக்கு போராட்டம் பண்றதா இவர்கள். இரட்டை வேடம் ஓடுகின்ற கட்சி திமுக காங்கிரஸ். இப்போ மீத்தேன் ஈத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களா இல்லையா புரிதல் ஒப்பந்தம்? ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போதுதான் நீட்டேன் திட்டத்திற்கு புரிதல் ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். உங்களுடைய நிலகரத்தை, உங்களுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்து எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய விளைநிலங்களை எவராலும் தொட்டு போட பார்க்க முடியாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய நிலத்தை ஒரு சென்ட் நிலம் கூட உங்ககிட்ட பறிக்க முடியாது. நான் ஒரு விவசாயி. விவசாயியுடைய நிலைமை நன்றாக தெரியும். விவசாய உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற ஒரு விவசாய தொழிலாளி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இரவு பகல் கிடையாது. 24 மணி நேரம் உழைப்பு கொடுக்கின்ற ஒரே ஜீவன் விவசாயி தொழிலாளி. அவைகள் படுகின்ற துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் அனுபவ ரீதியாக அனுபவித்துத்தான் இந்த இடத்திலே நான் நின்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த விவசாயிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது.